அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். மகாகவி பாரதியார் எழுதிய சந்திரிகையின் கதை. வீரேசலிங்கம் பந்தலு வீட்டில் விருந்து. மோட்டார் வண்டியிலிருந்து டெபுட்டி கலெக்டர் கோபால ஐயங்காரை தக்க உபச்சார வார்த்தைகளுடன் கை கொடுத்து அழைத்து வந்து வீரேசலிங்கம் பந்தலு வீட்டுக்குள் தமது படிப்பறையில் நாற்காலியில் உட்கார்த்தி காப்பி கொணர்ந்து கொடுத்தார். நெய் தேங்குழல் 4 தின்று ஒரு பெரிய வெள்ளி ஸ்தாலி நிறைய காப்பியும் குடித்துவிட்டு கோபாலையங்கார் ஹோ என்று ஏப்பமிட்டு சாய்வு நாற்காலியின் மீது சாய்ந்து கொண்டார். அவரிடம் வீரேசலிங்கம் பந்தலு ஒரு வெற்றிலை தட்டு நிறைய வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, வாசனை திரவியங்களுடன் கொண்டு வைத்தார். அது முழுதையும் ஐயங்கார் மென்று மென்று 3/4 மணி நேரத்தில் ஹதம் பண்ணிவிட்டார். அப்பால் பந்தலு அவரிடம் ஒரு தெலுங்கு பத்திரிகையை நீட்டினார். அவரதை ஆதி முதல் அந்தம் வரை விளம்பரங்கள் உட்பட ஒரு வரி கூட மிச்சமில்லாமல் வாசித்து முடித்தார். கோபாலையங்கார் இங்கிலீஷ், சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு 4 பாஷைகளிலும் உயர்ந்த பயிற்சி உடையவர். இவர் தெலுங்கு ஜில்லாக்களில் சில வருஷங்களில் வேலை பார்த்த சமயத்தில் தெலுங்கு பாஷையை தன் தாய்மொழிக்கு நிகராக பயின்று கொண்டார். இவர் பத்திரிகை வாசித்து முடித்த பின் இருவரும் வீட்டு கொல்லையிலே போய் சிறிது நேரம் உலாவிக் கொண்டிருந்தனர். பிறகு ஸ்நானம் பண்ணினார்கள். போஜனம் பண்ண உட்கார்ந்தார்கள். தேவலோகத்து விருந்து போன்ற சமையல் பக்குவம். வீரேசலிங்கம் பந்தலுவுக்கு மூர்ச்சை போட தெரிந்தது. இத்தனை ருசியான உணவை அவர் தம்முடைய ஜன்மத்தில் உண்டதில்லை, கனவில் கண்டதில்லை, கற்பனையில் எட்டினதில்லை. தின்ன 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 ருசி தெவிட்டவே இல்லை. கோபாலையங்காருடைய முகத்தை பந்தலு ஒருமுறை திரும்பி பார்த்தார். பந்தலுவின் முகத்தை ஐயங்கார் ஒருமுறை திரும்பி பார்த்தார். பந்தலுவின் மனைவி பரிமாறிக்கொண்டிருந்தாள். யாருடைய சமையல் தெரியுமா என்று பந்தலுவின் மனைவி கேட்டாள். காலையில வந்தாளே அந்த பெண்ணுடைய சமையலா என்றார் பந்தலு. ஆம் என்றாள் பந்தலுவின் மனைவி. அந்த பெண்ணை இங்க சற்றே வரச்சொல். நம்முடைய கோபாலையங்கார் அவளுடைய முகத்தின் அழகையும் அவள் சொல்லின் அழகையும் அவள் அறிவின் அழகையும் பார்க்க வேண்டும். சமையல் அழகை மாத்திரம் பார்த்தால் போதுமா? அந்த மகா சுந்தரியின் சகல சௌந்தரியங்களையும் பார்க்க வேண்டாமா என்றார் வீரேசலிங்கம் பந்தலு. அவளுக்கு பலமான தலைநோவு. சமையல் சிரமோ யாத்திர சிரமோ எல்லாம் சேர்ந்து அவளுக்கு தலைநோவு உண்டாக்கிவிட்டது. ராத்திரி அவளுக்கு உடம்பு நேராய்விடும். அப்போது ஐயங்கார் அவளை பார்க்கலாம் என்று பந்தலுவின் மனைவி சொன்னாள். அப்பால் நெடுநேரம் இருவரும் ஆகாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். போஜனம் முடிந்து கை கழுவிவிட்டு பந்தலுவும் ஐயங்காரும் மறுபடி பந்தலுவின் படிப்பறையில் வந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார்கள். மேஜை மேல் பந்தலுவின் மனைவி கொண்டு வந்து வைத்த தாம்பூலத்தை எடுத்து போடத் தொடங்கையில், இதுவே சொர்க்கம் என்று பந்தலு சொன்னார். எது என்று பந்தலுவின் மனைவி கேட்டாள். இப்போது செய்த போஜனம் என்று பந்தலு சொன்னார். சமையல் ருசியாக இருந்ததா என்று பந்தலுவின் மனைவி கோபாலையங்காரை நோக்கி வினவினாள். மிகவும் ருசியாக இருந்தது என்று கோபாலையங்கார் சொன்னார். அந்த சமயத்தில் கோபாலையங்காருடைய மனம் அங்கடம் ருசியாக சமையல் செய்த பெண்ணின் அழகையும் புத்தி நுட்பத்தையும் சொல்லின் இனிமையையும் குறித்து வீரேசலிங்கம் பந்தலு செய்த வர்ணனைகளைப் பற்றி சிந்திக்கலாயிற்று. அவள் உண்மையாகவே அத்தனை அற்புதமான பெண்தானா, அல்லது பந்தலு நூலாசிரியராகையால் வெறுமனே கற்பனைதான் சொன்னாரா என்று அவருக்கு ஓர் ஐயம் உண்டாயிற்று. அப்போது பந்தலு தன் மனைவியை நோக்கி, அந்த பெண் தன்னுடன் கொண்டு வந்திருக்கும் குழந்தையை இங்கே கூட்டி வா என்றார். சரி என்று சொல்லி பந்தலுவின் மனைவி சமையலறைக்குள்ளே போனாள். அப்போது கோபாலையங்கார் வீரேசலிங்கம் பந்தலுவை நோக்கி, அந்த பெண் அக்குழந்தைக்கு உறவெப்படி என்று கேட்டார். அந்த பெண்ணுடைய தமையனார் மகள் அக்குழந்தை. அவர்களுடைய கதை மிகவும் ரசமானது. நான் அதை உங்களுக்கு பின்பு சொல்லுகிறேன். முதலாவது அக்குழந்தையை பார்த்து அதனுடன் சிறிது நேரம் சம்பாஷணை செய்யுங்கள். அத்தையின் புத்தி கூர்மை அதற்கும் இருக்கிறது. அவளுடைய வயதாகும்போது அக்குழந்தையும் அவளைப் போலவே சரஸ்வதி ரூபமாக விளங்கும் என்று பந்தலு சொன்னார். பந்தலுவின் மனைவி குழந்தை சந்திரிகையை அழைத்து கொண்டு வந்தாள். செம்பட்டு பாவாடை, செம்பட்டு சட்டை, குங்கும பொட்டு. அந்த குழந்தை விசாலாட்சியைப் போல் 25 வயதாகும்போது சரஸ்வதி ஸ்வரூபமாக விளங்கும் என்று பந்தலு சொன்னார். ஆனால் அதை இப்போது பார்க்கையில் அது சிறிய லக்ஷ்மி தேவி விக்கிரகமாக விளங்கிற்று. அது சிரித்தால் ரோஜாப்பூ நகைப்பது போல் இருக்கும். அதன் கைகளும் கால்களும் தங்கத்தால் செய்யப்பட்டன போன்று இருந்தன. அதன் முகம் நிலவை கொண்டு சமைக்கப்பட்டது போன்று இருந்தது. அதன் மொழிகள் பொன் வீணையில் கந்தர்வர் வாசிக்கும் நாதம் போல் ஒலித்தன. அதன் கை கால் இயக்கங்கள் தேவஸ்திரீகளின் நாட்டியச் செயல்களை ஒத்திருந்தன.
இந்த குழந்தையை பார்த்தவுடனே காலையில் இதன் முகத்தோடு முகமுற்றி முத்தமிட்டு நகைத்துக் கொண்டிருந்த பணிப்பெண்ணுடைய அழகிய தோற்றம் கோபாலையங்காரின் மனக்கண்ணுக்கு முன்னே எழுந்தது. குழந்தாய், உனக்கு பாட்டு பாடத் தெரியுமா என்று கோபாலையங்கார் கேட்டார். தெரியும் என்றாள் சந்திரிகை. எங்க ஒன்று பாடு கேட்போம் என்றார் கோபாலையங்கார். அத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த நந்தலால் பாட்டு பாடலாமா என்று சந்திரிகை கேட்டாள். பாடு என்றார் கோபாலையங்கார். சந்திரிகை பாடத் தொடங்கினாள். நந்தலால் பாட்டு. யதுகுல காம்போதி ராகம், ஆதிதாளம். பார்க்கும் மரத்திலெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரியவிழி தோன்றுதடா நந்தலாலா. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இந்த பாட்டை மிகவும் மெதுவாக ஒவ்வொரு அடியையும் 2 தரம் சொல்லி இசை தவறாமல் தாளம் தவறாமல் கந்தர்வ குழந்தை பாடுவது போல் அக்குழந்தை மிகவும் அற்புதமாக பாடி முடித்தது. கோபாலையங்காருக்கு மூர்ச்சை போட்டுவிட நேர்ந்தது. அவர் தன்னுடைய ஜென்மத்தில் இவ்வித சங்கீதம் கேட்டதில்லை, கனவில் கண்டதில்லை, கற்பனையில் எட்டியதில்லை. இதுதான் சொர்க்கம் என்று கோபாலையங்கார் சொன்னார். எது என்று பந்துலுவின் மனைவி கேட்டாள். இந்த குழந்தையின் பாட்டு என்று ஐயங்கார் சொன்னார். சங்கீதமா கவிதையா, இந்த குழந்தையின் குரலா, இவற்றுள் எது ஸ்வர்க்கம் போல் இருந்தது என்று பந்துலுவின் மனைவி கேட்டாள். அதற்கு கோபாலையங்கார், 3ம் கலந்து ஸ்வர்க்கம் போன்று இருந்தது. விசேஷமாக இதன் குரல் மிகவும் தெய்வீகமானது. குரல் கூட அவ்வளவில்லை, இந்த குழந்தை பாடிய மாதிரியே ஆச்சரியம் என்றார். குழந்தையின் அழகையும் பாடுகையில் அது காண்பித்த புத்தி கூர்மையையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று பந்துலு சொன்னார். அவையும் சேர்ந்துதான் என்று ஐயங்கார் சொன்னார். இவர்கள் இங்கனம் வியப்புரை சொல்லிக் கொண்டிருக்கையில் அக்குழந்தை எழுந்து அறையை விட்டு வெளியே ஓடிப்போய்விட்டது. அதன் பிறகே பந்துலுவின் மனைவியும் சென்று விட்டாள். அப்போது கோபாலையங்கார் வீரேசலிங்கம் பந்துலுவை நோக்கி, இந்த குழந்தையையும் இதன் அத்தையையும் பற்றி கதை சொல்லுவதாக தெரிவித்தீர்களே, இப்போது சொல்லுகிறீர்களா என்று கேட்டார். பந்தலு பூகம்பம் முதலாக நாளது வரை தாம் அறிந்து கொண்ட அளவில் அவ்விருவருடைய கதை முழுதையும் சாங்கோபாங்கமாக எடுத்துரைத்தார். என் ஜன்மம் பலிதமாய்விட்டது என்றார் கோபாலையங்கார். அதெப்படி என்று பந்தலு கேட்டார். இப்படிப்பட்ட பெண் ஒருத்தியை விவாகம் செய்யும் பொருட்டாகவே நான் நெடுங்காலமாக காத்திருந்தேன். இப்போது என் மனோரதம் நிறைவேறிவிட்டது என்றார் ஐயங்கார். இதை கேட்டு வீரேசலிங்கம் பந்தலு கலகலவென்று நகைத்தார். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று ஐயங்கார் கேட்டார். விவாகம் முடிந்துவிட்டது போல் நீங்கள் பேசுகிறீர்களே, அதை கேட்டு நகைத்தேன். தங்களை மனம் புரிந்து கொள்ள அந்த பெண் சம்மதிப்பாளோ மாட்டாளோ? இன்று ராத்திரி அவள் போஜன காலத்தில் நம்மோடு இருந்து விருந்துண்பாள். சாதாரணமாக ஹிந்து ஸ்திரீகளிடம் காணப்படும் பொய்நானம் அவளிடத்தில் சிறிதேனும் கிடையாது. அப்போது நீங்கள் இருவரும் பரஸ்பரம் சந்தித்து சம்பாஷணை செய்ய இடமுண்டாகும். நாளை காலையில் என் மனைவியின் மூலமாக அந்த பெண்ணுடைய சம்மதத்தை விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். அவள் சம்மதம் உணர்த்துவாளாயின் பிறகு விவாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யலாம் என்று பந்தலு சொன்னார். இதை கேட்டு கோபாலையங்கார், அப்படியானால் இன்றைக்கும் நாளைக்கும் நான் இங்கேயே தங்களுடைய விருந்தாளியாக இருந்து விடுகிறேன். எனக்கு வேறெங்கும் இவ்விதமான காரியமும் இல்லை என்றார். அப்படியே செய்யுங்கள் என்றார் பந்தலு. பிறகு வீரேசலிங்கம் பந்தலு தம்முடைய பேனா மைக்கூடு முதலிய கருவிகளை எடுத்து ஏதோ எழுத்து வேலை செய்ய தொடங்கினார். கோபாலையங்கார் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடியே நித்திரை போய்விட்டார். கோபாலையங்கார் தூங்கிக் கொண்டிருக்கையில் சமையலறைக்குள் மாதர் இருவரும் ராத்திரி போஜனத்துக்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தனர். மிக விஸ்தாரமான சமையல், அறுசுவைகளும் வியப்புற சமைத்தது. வீரேசலிங்கம் பந்துலுவின் மனைவி சமையல் தொழிலில் மிக தேர்ச்சி பெற்றவள். நமது விசாலாட்சியோ அவளினும் 1000 மடங்கு அதிக தேர்ச்சி கொண்டவள். கோபாலையங்கார் பிராமண ஆச்சாரங்களை கைவிட்டு பாஷண்டராய் விட்ட போதிலும் பிராமணா போஜனப்பிரியா, அதாவது பிராமணர் உணவில் பிரியமுடையோர் என்ற வாக்கியத்தை அனுசரிப்பதில் சாமானிய வைதீக பிராமணர்களைக் காட்டிலும் நெடுந்தூரம் மேற்பட்டவர். பிராமணர்களை குற்றம் சொல்ல வேண்டுமென்ற கருத்துடன் மேற்படி வாக்கியத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். பார்ப்பனுக்கு சோற்று ருசியில் மோகம் அதிகம் என்று மற்ற ஜாதியார் சாதாரணமாக சொல்லி வருகிறார்கள். பிராமணர்களே சில சமயங்களில் இதை தங்கள் ஜாதிக்கு இயற்கையில் அமைந்ததொரு குறை போல பேசிக் கொள்ளுகிறார்கள். சில சமயங்களில் தம்மைத்தாம் வியந்து கொள்ளும் நோக்கத்துடன் ஒரு பெருமையாக அவ்வசனத்தை கையாள்கிறார்கள். வேறு சில சமயங்களில் மற்ற ஜாதியிடமிருந்து பணம் கேட்பதற்கு முகாந்திரமாக இந்த வாக்கியத்தை தவிர்க்கொணாத விதியை புலப்படுத்துவது போல் எடுத்துரைக்கிறார்கள்.
ஆனால் இந்த வாக்கியம் வெறும் பிசகென்று நான் நினைக்கிறேன். சர்வே ஜனாகா போஜன பிரியா, எல்லா ஜனங்களும் போஜனத்தில் பிரியமுடையவர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். உணவின் அளவை எடுத்து நோக்கின் சாதாரண பிராமணன் ஒருவனை காட்டிலும் சாதாரண சூத்திரன், மறவன் அல்லது இடையன் அல்லது உழவன் எந்த தொழிலாளியும் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிகமாக தின்னுகிறான். ஆங்கிலேயன் 9 மடங்கு அதிகமாக உண்கிறான். ஜெர்மனியன் 27 பங்கு அதிகமாக தின்கிறான். இனி அளவை விட்டுவிட்டு ஆகாரத்தின் பக்குவ பேதங்களை எண்ணுமிடத்தே அதில் பிராமணர் அல்லாதார் என்ற பாகுபாட்டுக்கு இடமில்லை. செல்வர்கள் உணவை பல வகையாக பக்குவங்கள் செய்து புசிக்கிறார்கள். ஏழைகள் சில வகை பக்குவங்களே செய்கிறார்கள். பரம ஏழைகளாய் ஒருவேளை சோற்றுக்கும் வழியில்லாத ஜனங்களே இந்நாட்டில் லட்சக்கணக்காக மலிந்து கிடக்கிறார்கள். இவர்கள் கூழும் கஞ்சியும் 1 கால் மிளகாயும் தவிர வேறு விதமான பக்குவங்களை உண்ணுதல் அருமையிலும் அருமை. இத்தனை கொடிய ஏழ்மை நிலையில் பெரும்பாலும் பள்ளர் பறையர்களும் சூத்திரர்களின் தாழ்ந்த வகுப்பினருமே இருக்கிறார்கள். ஆனால் மற்ற வகுப்பாரிலும் பலர் அந்த ஸ்திதிக்கு மிக சமீபத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிராமணர்களிலும் அங்கனமே பலர் அந்த பரிதாபகரமான நிலையில் அகப்பட்டு தவிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்தில் மற்ற ஜாதி ஏழைகளை காட்டிலும் பிராமண ஏழைகளுக்கு, முக்கியமாக வைதீக பிராமணர்களுக்கு இதனால் சாப்பாடு அதிகமாக கிடைக்க வழி ஏற்பட்டிருக்கிறது. எனினும் இவ்விஷயத்தில் பிராமணர் என்றும் அல்லாதார் என்றும் பிரிவு செய்தல் பொருந்தாது. பொதுப்படையாக ஏழைகளின் வீட்டில் செய்வதைக் காட்டிலும் செல்வர் வீட்டில் கறிக்குழம்பு முதலிய பதார்த்தங்களில் அதிக வகுப்புகள் சமைக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த விதிக்கு பல விலக்கும் உள்ளதால் பொதுப்படையாக என்றேன். ஏனென்றால் செல்வம் இருந்த போதிலும் லோபகுணமுடையோரின் வீடுகளில் போஜன வகைகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். தவிரவும் தொழில் செய்யாமல் சோம்பேறிகளாக வாழும் செல்வர்களுக்கும், பொருள் தேடுவதிலும் அதை காப்பதிலும் மிதமிஞ்சிய கவலை செலுத்தும் செல்வர்களுக்கும் ஜீரண சக்தி எப்போதும் பரம மோசமாகவே இருக்குமாதலால் அவர்கள் வீட்டில் எத்தனை வகையான பக்குவங்கள் செய்த போதிலும் ஒன்றிலும் ருசி ஏற்படாது. எனவே இத்தகையோர் போஜன பிரியர் என்று சொல்லத்தகார். அன்னத்வேஷமுடையோரை போஜன பிரியர் என்று கூறுவது எப்படி? இந்த விஷயத்தை குறித்து இன்னும் அதிக விஸ்தாரமாக எழுதலாம். எனினும் போஜனம் பண்ணுவதில் எல்லாரும் விருப்பமுடையவரையாயினும் போஜன விஷயத்தை குறித்து நீண்ட பிரஸ்தாபம் நடத்துவதில் தற்காலத்து படிப்பு படித்தவர்களுக்கு அதிக சுவை ஏற்படாத வகையாலும் இந்நூல் படிப்போரில் எவ்வித ருசியுடையோருக்கும் அதிக அசுசி ஏற்படாமல் கதை எழுத வேண்டுமென்பது என்னுடைய நோக்கமாதலாலும் எனது கருத்தை இங்கு சுருக்கமாக சொல்லி முடித்துவிடுகிறேன். எவ்வகையாக நோக்குமிடத்தும் பிராமணர் போஜனப்பிரியர் என்று கூறி அவ்வகுப்பினர் இவ்விஷயத்தில் பொது மனித ஜாதியினின்றும் வேறுபட்ட குணமுடையோர் என்று குறிப்பிடும் பழமொழி யுக்தமில்லை என்பதே என் அபிப்பிராயம். இது நிற்க. கோபாலய்யங்காருக்கு ஜீர்ண சக்தி அதிகம். வீமசேனனுக்கு விருதோதரன் ஓநாய் வயிறுடையோன் என்ற பெயரொன்று உண்டு. ஓநாய்க்கு பசி அதிகமாம். தின்ன தின்ன எவ்வளவு தின்ற போதிலும் சாதாரணமாக அதன் பசி அடங்குவதில்லையாம். உழைக்கும்போது மிகவும் தீவிரத்துடனும் நிதானத்துடனும் சோம்பர் என்பது சிறிதேனும் இல்லாமல் உழைத்தால் மனிதர் இப்படிப்பட்ட பசி பெறலாம். தொழில் செய்வதில் வலிமை செலுத்த வேண்டும். ஒருவனது முழு வலிமையையும் செலுத்தி செய்யப்படும் தொழிலே தொழிலாம். ஆனால் எவ்வளவு தொழில் செய்த போதிலும், அதை எத்தனை வலிமையுடனும் செய்த போதிலும் அதனால் உடம்புக்கு சிரமம் உண்டாகாத வண்ணமாக செய்ய வேண்டும். வேர்க்க வேர்க்க கசரத் எடுப்பவன் சமர்த்தன் அல்லன். எத்தனை கசரத் எடுத்தாலும் வேர்வை தோன்றாதபடி தந்திரமாக எடுப்பவனே சமர்த்தன். இதை ஒருவேளை சாதாரண மல்லர் அங்கீகாரம் செய்ய திகைக்கக்கூடும். ஆனால் 100 கசரத் பண்ணின மாத்திரத்திலேயே உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி போகும் மனிதனைக் காட்டிலும் 1000 கசரத் செய்த பின் வேர்க்கும் மனிதன் அதிக சமர்த்தன், அதிக பலவான் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். இந்த கணக்கைத்தான் நான் இன்னும் சிறிது நேரம் எட்டி போடுகிறேன். கசரத் செய்யும் தொழிலாயினும் கதை எழுதும் தொழிலாயினும் எல்லாவிதமான தொழிலுக்கும் தத்துவம் ஒன்றே ஆகும். அதாவது மனதில் சிரமம் தோன்றிய பிறகுதான் உடம்பில் சிரமம் தோன்றுகிறது. அசைக்க முடியாத பொறுமையுடன் தொழில் செய்தால் தொழில் சிரமமும் தோன்றாது. அது உன்னதமான வெற்றி பெறவும் செய்யும். இங்கனம் தொழில் செய்தால் மேன்மேலும் புதிய ரத்தம் பெருகி உடம்பில் மேன்மேலும் ஒளியும் வலியும் விருத்தியடைந்து கொண்டு வரும். இந்த வழியில் வீமசேனனுக்கு 1000 பொன் கொடுக்கலாமெனில் கோபாலய்யங்காருக்கு 10 பொன் கொடுக்கலாம். அவ்வளவு பண்டிதர். எனவே மதுமாம்ச பழக்கங்களால் வீரேசலிங்கம் பந்தலு எதிர்பார்த்தபடி கோபாலய்யங்கார் அத்தனை விரைவாக இறந்து போவார் என்று எதிர்பார்க்க இடமில்லை. இது நிற்க. கோபாலய்யங்கார் போஜன பிரியர்களிலே சிரேஷ்டர்.
இந்த விஷயம் பந்துலுவின் மனைவிக்கு மிகவும் நன்றாக தெரியும். எனவே விசாலாட்சியின் வலைக்குள் கோபாலய்யங்காரின் ஹிருதயம் என்ற மானை வீழ்த்துவதற்கு இரை போடும் அம்சத்தில் கோபாலய்யங்காருடைய வயிற்றுக்கு ஸ்தூலமாகிய விருந்து போடுவதே தக்க இரை என்று தீர்மானித்துக் கொண்டு வீரேசலிங்கம் பந்துலுவின் மனைவி மிகவும் கோலாகலமாக சமையல் பண்ணினாள். 30 வகை கறி, 30 வகை சட்டினி, 30 வகை பொரியல், எல்லாம் பசு நெய்யில். இலை போட்டு ஜலம் தெளித்து பரிமாறுதல் தொடங்கிவிட்டது. 4 இலை, குழந்தைக்கொன்று, விசாலாட்சிக்கொன்று, பந்துலுவுக்கொன்று, கோபாலய்யங்காருக்கு ஒன்று. பந்துலுவின் மனைவி பரிமாறுகிறாள். பந்துலுவும் கோபாலய்யங்காரும் வந்து முதலாவதாக உட்கார்ந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் விசாலாட்சியும் குழந்தையும் உட்கார்ந்தனர். போஜனம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிறிது நேரம் கழித்தவுடனே கோபாலய்யங்கார் விசாலாட்சியை நோக்கி, விசாலாட்சி எங்கே என்று கேட்டார். இவள்தான் விசாலாட்சி என்பது அவருக்கு தெரியாது. பணிப்பெண்ணையும் குழந்தையையும் ஒன்றாக நோக்கியது முதலாக அப்பணிப்பெண்ணே விசாலாட்சி என்ற பிராந்தியத்தில் அவர் மயங்கியிருந்தார். நான் தான் விசாலாட்சி என்றாள் விசாலாட்சி. நீயா விசாலாட்சி என்றார் கோபாலய்யங்கார். ஆம் என்றாள் விசாலாட்சி. காலையில் இக்குழந்தையுடன் சோலையில் விளையாடிக் கொண்டிருந்த பெண் யார் என்று கோபாலய்யங்கார் கேட்டார். அவள் இக்குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. இந்த குழந்தைக்கு காவல் காத்து கொண்டிருந்தாள். அவள் பந்துலு வீட்டு வேலைக்காரி என்று விசாலாட்சி சொன்னாள். கோபாலய்யங்காருக்கு நெஞ்சுக்குள் ஒரு பேரிடி விழுந்தது போல் ஆயிற்று. காலையில் பூஞ்சோலையிலே வேலைக்காரி சந்திரிகையை முத்தமிட்ட போது அச்செய்கையை இருவர் பார்த்ததாகவும் அவ்விருவருள் ஒருவர் அந்த வேலைக்காரியின் மீது காதல் கொண்டாரென்றும் சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் சொல்லியிருக்கிறேன். அங்கனம் நோக்கிய இருவர் கோபாலய்யங்காரும் பந்துலுவும். காதல் கொண்டவர் கோபாலய்யங்கார். அந்த வேலைக்காரிக்கு 20 வயது இருக்கும். மிகவும் அழகுடைய பெண். விசாலாட்சியின் அழகு அறிவும் பயிற்சியும் கலந்த அழகு. பணிப்பெண்ணுடைய அழகு கிராமியமானது. எனினும் இப்போது விசாலாட்சியை நோக்குமிடத்தே கோபாலய்யங்காருக்கு இவள் அதிக அழகா அவள் அதிக அழகா என்ற சமுசயம் ஏற்பட்டது. கண்களை மூடிக்கொண்டு மனவிழியாய் பணிப்பெண்ணுடைய வடிவத்தை நோக்குவார். பிறகு கண்ணை விழித்து எதிரே நிற்கும் விசாலாட்சியின் முகத்தை பார்ப்பார். இப்படி 2-3 தரம் கண்களை மூடி மூடி விழித்து சோதனை செய்து பார்த்ததில் அவருடைய புத்திக்கு இன்னார்தான் அதிக அழகு என்பது நிச்சயப்படவில்லை. எனினும் விசாலாட்சியை மனம் புரிந்து கொள்வதே பொருந்துமென்ற யோசனை ஒரு க்ஷணம் அவருக்கு உண்டாயிற்று. ஆயினும் காதல் வலியதன்றோ? காதலுக்கெதிரே எந்த சக்தி, எந்த யோசனை நிற்க வல்லது? காதல் இறுதியிலே வெற்றி பெற்று தீரும். கோபாலய்யங்காரே, உம்முடைய விதி உறுதியாய்விட்டது. உமக்கு விசாலாட்சியை மனம் புரிந்து கொள்ளும் பாக்கியம் இனி கிடைக்காது. காதலை எதிர்த்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதன் போக்கு காட்டுத்தீயின் போக்கை ஒத்தது. அது தானாகவே எரிந்து தணிய வேண்டும், அல்லது தெய்வீக செயலாக பெருமழை பெய்து அதை தணிக்க வேண்டும். மற்றபடி மனித தண்ணீர் விட்டு அவிப்பது என்பது சாத்தியமில்லை. நெடுநேரம் போஜனத்தில் செலவிட்டார்கள். பல விஷயங்களை குறித்து சம்பாஷணை நடைபெற்றது. ஆனால் கோபாலய்யங்கார் நாவிலிருந்து ரசம் போய்விட்டது. அவர் அந்த அற்புதமான பக்குவங்களை ருசியின்றி உண்டார். பந்துலுவின் மனைவியும் பந்துலுவும் எதிர்பார்த்த வண்ணம் அவர் நிறைய உண்ணவும் இல்லை. ஒவ்வொரு வகையிலும் சிறிது சிறிது உண்டார். பேச்சிலும் அவருக்கு அதிக ரசம் ஏற்படவில்லை. ஆகாரம் முடிவு பெற்றது. படுக்கைக்கு போகும் முன்னர் கோபாலய்யங்காரும் பந்துலுவும் படிப்பறையில் தனியே இருந்து வெற்றிலை போட்டுக்கொண்டார்கள். அப்போது பந்துலுவை நோக்கி கோபாலய்யங்கார், பந்துலுகாரு, நான் விசாலாட்சியை விவாகம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றார். ஏன், அவளிடம் என்ன குறை கண்டீர் என்று பந்துலு கேட்டார். அதற்கு கோபாலய்யங்கார், அவளிடம் நான் என்ன குற்றம் கற்பிக்க முடியும்? விசாலாட்சி சர்வ சுப லட்சணங்களும் பொருந்தியவளாகவே இருக்கிறாள். எனினும் மற்ற ஒருத்திக்கு எனது நெஞ்சை நான் காணிக்கை செலுத்திவிட்டேன். மற்றொருத்தியின் மீது காதலுடையேன் என்றார். அதை நீங்கள் என்னிடம் காலையில் சொல்லவில்லையே. காலையில் விசாலாட்சியை மனம் புரிந்து கொள்ள மிகவும் ஆவலுடன் இருப்பது போல் வார்த்தை சொன்னீர்களே. இப்போது திடீரென்று தங்களுடைய மனம் மாறியிருப்பதின் காரணம் யாது என்று பந்துலு வினவினார். எனக்கு காலையில் தெரியாது. எனது நெஞ்சை மற்றொருத்திக்கு பறிகொடுத்து விட்டேன் என்ற செய்தி எனக்கு இப்போதுதான் தெரிந்தது என்றார் ஐயங்கார். அக்தெங்கனம் என்று பந்துலு கேட்டார். அப்போது கோபாலய்யங்கார் காலையிலே பூஞ்சோலையில் பணிப்பெண்ணும் குழந்தை சந்திரிகையும் இருப்பது கண்டு தாம் பணிப்பெண் மீது காமுற்ற செய்தியையும், அப்பால் அந்த குழந்தையின் அத்தை என்ற பேச்சு வரும்போதெல்லாம் தாம் அந்த பணிப்பெண்ணே அக்குழந்தையின் அத்தை என்று தவறாக கருதி வந்த செய்தியையும், அப்பால் ராத்திரி போஜன சமயத்தில் தமது தவறு தமக்கு விளங்கிய செய்தியையும் பந்துலுவிடம் விரிவாக கூறினார். இதை கேட்டவுடனே பந்துலு நகைத்தார். காதலாவது உருளைக்கிழங்காவது
ஐயங்கார் சுவாமிகளே, பணிப்பெண்ணாவது கதையாவது நடக்கக்கூடிய விஷயமா? பணிப்பெண்ணை எங்கனம் மனம் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று பந்துலு கேட்டார். இது கேட்டு கோபாலையங்கார், அந்த காரியம் அவ்வளவு தூரம் சிரமம் என்று என் புத்திக்கு தோன்றவில்லை. நாளைக்கு காலையில் பொழுது விடிந்தவுடன் அவளை அழைத்து அவளுடைய சம்மதத்தை அறிந்து கொள்வோம். அவள் சம்மதப்படுவாளாயின் அப்பால் அவளுடைய பந்துக்களை கண்டு பேசி வேண்டிய ஏற்பாடுகள் செய்து முடித்துவிட்டு இன்னும் 1 வாரத்துக்குள் விவாகத்தை நடத்திவிடலாம். இதில் சிரமம் எங்கே இருக்கிறது என்றார். அப்போது பந்துலு, தங்களைப் போன்ற ஸ்தானமும் மதிப்பும் உடைய மனிதரை அந்த பெண் மனம் செய்து கொள்ள மிக விரைவில் சம்மதப்படுவாள். அவளுடைய பந்துக்களும் கேட்ட மாத்திரத்தில் இணங்கி விடுவார்கள். இதிலெல்லாம் அதிக கஷ்டமில்லை. ஆனால் நீங்கள் அந்த பணிப்பெண்ணை மனம் புரிந்து கொண்டால் அதை உலகத்தார் கண்டு திகைப்படைந்து தங்களை புத்தி சுவாதீனமற்றவர் என்று நினைப்பார்கள். தங்களுக்கு மதிப்பு குறைந்து போய்விடும் என்றார். சர்க்கார் வேலை போகாதே, அதற்கு யாதொரு ஹானியும் வராது. இங்கிலீஷ் ராஜ்யம், தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜாவின் ஆட்சி இல்லை. எந்த ஜாதியார் எந்த ஜாதி பெண்ணை மனம் புரிந்து கொண்ட போதிலும் இங்கிலீஷ் ராஜ்யத்தில் தண்டனை கிடையாது என்று கோபாலையங்கார் சொன்னார். அதற்கு பந்துலு, அவ்விஷயம் எனக்கு தெரியாததன்று. தாங்கள் வேலைக்காரியை மனம் புரிந்து கொள்வதால் உங்கள் மீது ராஜாங்க அதிருப்தி ஏற்படாது. உங்கள் உத்தியோகத்துக்கு யாதொரு தீங்கும் நேராது. ஆனால் உங்களுடைய சிநேகிதர்களும் உங்களுடன் சம பதவியுடைய பிறரும் உங்களை இகழ்ச்சியாக பேசுவார்கள். மதிப்புடன் வாழ்ந்தவனுக்கு நேரும் அபகீர்த்தி மரணத்தைக் காட்டிலும் கொடியது என்று கண்ணன் பகவத்கீதையில் சொல்லுகிறார். அந்த அபகீர்த்தியை குறித்தே நான் அஞ்சுகிறேன் என்றார். இது கேட்டு கோபாலையங்கார், வெறுமே விதவா விவாகம் செய்து கொண்டாலும் பந்துக்களும் சிநேகிதர்களும் அபகீர்த்தி சாற்றத்தான் செய்வார்கள். அதற்கு துணிந்த நான் இதற்கு துணிதல் பெரிதன்று. பந்துக்களும் சிநேகிதர்களும் சிறிது காலம் வரை வாய் ஓயாமல் பழித்தூற்றிக் கொண்டிருப்பார்கள். பிறகு அவர்களுக்கே சலிப்புண்டாகிவிடும். ஒரே சங்கதியைப் பற்றி எத்தனை நாள் பேசுவது? ஒரே மனிதனை எத்தனை காலம் தூற்றிக் கொண்டிருப்பது? நாளடைவில் எல்லாம் சரியாய்விடும். ஜாதி பிரஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சாகும் வரை பந்துக்களுடன் பந்தி போஜனமும் சம்பந்தமும் செய்ய முடியாமல் போகும். ஆனால் இந்த சிரமமும் விசாலாட்சியை மனம் புரிந்து கொண்டாலும் ஏற்படத்தான் செய்யும். ஜாதி பிரஷ்டம் எப்போதும் உண்டு. ஆனால் அதை நான் பொருட்டாக்கவில்லை. உலகம் விசாலமானது. பிராமணர்கள் நம்மை கைவிட்ட போதிலும் சூத்திரர்கள் கைவிட மாட்டார்கள். பிராமணரின் தொகை குறைவு, சூத்திரர்களின் ஜனத்தொகை இந்த நாட்டில் அதிகம். ஆதலால் ஒருவனுக்கு ஜாதி பிரஷ்டத்திலிருந்து நேரும் கஷ்டம் அதிகமிராது. சிநேகிதர்களும் இந்த விஷயத்தில் புதுமை மாறி இது பழம் செய்தியாய்விட்ட மாத்திரத்தில் முன்போலவே என்னுடன் பழகத் தொடங்கி விடுவார்கள். ஊர்வாயை மூட ஒரு உலை மூடி உண்டு. அதன் பெயர் காலம். பழைய சிநேகிதர்கள் கைவிட்ட போதிலும் புதிய சிநேகிதர்கள் ஏற்படுவார்கள். பணம் உள்ளவரை ஒருவனுக்கு சிநேகிதர் இல்லை என்ற குறைவு நேரிடாது. சர்க்கார் உத்தியோகம் உள்ளவரை சிநேகிதர் இல்லை என்ற குறைவு நேராது என்றார். இருந்தாலும் தாங்கள் அந்த வேலைக்காரியை மனம் புரிந்து கொள்வதில் எனக்கு சம்மதமில்லை. உலகத்தாரின் அபவாதத்தை பொருட்படுத்தாமல் நமது மனசாட்சியின்படி நடப்பதே தகும் என்பதை நான் அங்கீகாரம் செய்து கொள்கிறேன். உலகத்தின் அபவாதம் பெரிதில்லை. ஆனால் நீங்கள் விரும்புகிறபடி விவாகம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கு வேறு காரணங்களும் இருக்கின்றன என்று வீரேசலிங்கம் பந்தலு சொன்னார். அந்த காரணங்களை எடுத்து விளக்குங்கள் என்றார் கோபாலையங்கார். முதலாவது, அந்த பணிப்பெண் சிறிதேனும் கல்வி பயிற்சி இல்லாதவள். கல்வி பயிற்சி இல்லாவிடினும் மேற்குலத்து பெண்களிடம் பரம்பரையாக ஏற்படக்கூடிய நாகரிக ஒழுக்கங்களும் நடைகளும் தர்ம ஞானமும் கீழ்குலத்து பெண்களிடம் இரா. இதையெல்லாம் உத்தேசிக்குமிடத்தே நீங்கள் அந்த பணிப்பெண்ணை மனம் புரிந்து கொள்ளுதல் மிகவும் தகாத காரியம் என்று பந்தலு சொன்னார். அதற்கு கோபாலையங்கார், நல்ல படிப்பு, நல்ல பயிற்சி, சிறந்த ஒழுக்கம், நல்ல சங்கீத ஞானம், இன்னும் எத்தனையோ லட்சணங்களுடைய பெண்ணைத்தான் மனம் புரிந்து கொள்ள வேண்டுமென்று நானும் நினைத்திருந்தேன். ஆனால் அதுவெல்லாம் என் மனத்தில் உண்மையான காதல் தோன்றும் முன்னர் நினைத்த நினைப்பு. இப்போது மன்மதன் என் நெஞ்சில் சிங்காதனமிட்டு வீற்றிருந்து வேறொரு பாடம் சொல்லுகிறான். படிப்பு பெரிதில்லை, ஒழுக்கம் பெரிதில்லை, காதல் தன்னிலேயேதான் இனிது, மற்றதெல்லாம் பதர். காதல் ஒன்றே பொருள். மேலும் கீழ்குலத்து பெண்கள் தக்க தர்ம ஞானம் இல்லாமல் இருப்பார்கள் என்று நினைப்பது தவறு. எல்லா ஜாதியாருக்குள்ளும் தர்ம உணர்ச்சியுடைய ஆண்களும் பெண்களும் இருப்பார்கள். அத்தற்றவரும் எல்லா ஜாதியிலும் இருப்பார்கள். மேற்குலத்துக்குரிய நாகரீக நடைகளை கீழ்குலத்து பெண்கள் மிக விரைவிலே கற்றுக்கொள்ள முடியும். அந்த நாகரீக நடைகள் என்பன செல்வத்தாலும் ஸ்தானத்தாலும் ஏற்படுவன. அவை பரம்பரையாலேதான் விளைய வேண்டுமென்ற அவசியம் இல்லை. பழக்கத்தால் உண்டாய்விடும். என்னுடன் 1 வருஷம் குடியிருந்தால் போதும். அந்த பணிப்பெண்ணுக்கு நாகரீக நடைகளெல்லாம் வெகு சாதாரணமாக ஏற்பட்டுவிடும்.
படிப்பு முதலியனவும் நான் விரைவிலே அவளுக்கு கற்றுக் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்து விடுவேன் என்று ஐயங்கார் சொன்னார். உலக அனுபவமில்லாத 14 வயது பிச்சை பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. 30 வயதாய் உயர்ந்த சர்க்கார் வேலையிலிருந்து சகலவித லௌகீக அனுபவங்களும் உடைய தாங்கள் இந்த வார்த்தை சொல்வது கேட்டு எனக்கு மிக வியப்பு உண்டாகிறது. காதல் 3 நாள் நிற்கும் பொருள், வெறுமே புதுமையை ஆதாரமாக கொண்டது. புதுமை மாறிப்போனவுடன் காதல் பறந்து போய்விடும். அப்பால் கனமான அறிவு பயிற்சியாலும் ஒழுக்கத்தாலும் தம்பதிகளுக்குள் ஏற்படும் பற்றுதலே நிலையுடையது என்று வீரேசலிங்கம் பந்தலு சொன்னார். 3 நாட்களில் மாறக்கூடிய புதுமையுணர்ச்சிக்கு காதல் என்று பெயரில்லை. அதன் பெயர் பிராந்தி. அந்த பிராந்தி என் உள்ளத்தில் எழக்கூடியதன்று. அவ்வித மயக்கங்கள் தோன்றாதபடி என் உள்ளத்தை நான் நன்றாக திருத்தி பயன்படுத்தி வைத்திருக்கிறேன். காதல் என்பது தேவலோகத்து வஸ்து. இவ்வுலகத்து வாழ்க்கை மாறிய போதிலும் அது மாறாது. சாவித்திரியும் சத்யவானும் லைலாவும் மஜ்னுவும் ரோமியோவும் ஜூலியத்தும் கொண்டிருந்தார்களே, அந்த வஸ்துவுக்கு காதல் என்று பெயர். அது அழியாத நித்திய வஸ்து. இமயமலை கடலில் மிதந்த போதிலும் காதல் பொய்த்து போகாது. அத்தகைய காதல்தான் அந்த பணிப்பெண் மீது கொண்டிருக்கிறேன் என்று ஐயங்கார் சொன்னார். செவிடன் காதில் சங்கூதுவது போல் வீரேசலிங்கம் பந்தலு பல பல நியாயங்கள் கூறி அந்த பணிப்பெண் மீது கோபாலையங்கார் கொண்டிருக்கும் மையலை அகற்றிவிட முயற்சி செய்தார். இவர் பாதி பேசிக் கொண்டிருக்கும் போதே கோபாலையங்கார் கொட்டாவி விட தொடங்கிவிட்டார். அவருக்கு பந்துலுவின் வார்த்தைகளில் ருசியில்லை. இதை உணர்ந்து பந்துலு, சரி, இந்த விஷயத்தை குறித்து விஸ்தாரமாக நாளைக்கு காலையில் பேசிக்கொள்ளலாம். இப்போது நித்திரை செய்ய போவோம் என்றார். அப்போது கோபாலையங்கார், அங்கனமே செய்வோம். ஆனால் தூங்க போகும் முன் தாங்கள் தயவு செய்து எனக்கு ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும். அந்த பணிப்பெண் யார்? அவளுடைய பெயர் யாது? அவள் என்ன ஜாதி? அவளுடைய பெற்றோர் அல்லது சுற்றத்தார் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு வீரேசலிங்கம் பந்தலு, அப்பணிப்பெண்ணுக்கு பெயர் மீனாட்சி. அவள் ஜாதியில் இடைச்சி. அவளுடைய சுற்றத்தார் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஓஹோஹோ, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க மறந்துவிட்டீர்களே. ஒருவேளை ஏற்கனவே அவளுக்கு விவாகம் ஆய்விட்டதோ என்னவோ என்றார். அதை குறித்து தங்களுக்கு சம்சயம் வேண்டியதில்லை. நான் காலையிலேயே அவளுடைய கழுத்தை நன்றாக கவனித்தேன். அவளுடைய கழுத்தில் தாலி இல்லை என்று கோபாலையங்கார் சொன்னார். தாலி ஒருவேளை ரவிக்கைக்குள்ளே மறைந்து கிடந்திருக்கக்கூடும். தங்கள் கண்ணுக்கு அகப்படாமல் இருக்கலாம் என்றார் பந்துலு. அதை குறித்தும் சம்சயம் வேண்டியதில்லை. காதலுக்கு கண் கிடையாதென்று சிலர் தப்பான பழமொழி சொல்லுகிறார்கள். காதலுக்கு மிகவும் கூர்மையான கண்கள் உண்டு. நான் மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்தேன். தாலி இல்லை என்பது எனக்கு பரம நிச்சயம். அவளுக்கு விவாகமாகவில்லை. அவள் முகத்தை பார்த்ததிலேயே அவள் விவாகம் ஆகாதவள் என்பது எனக்கு தெளிவாக விளங்கிவிட்டது. எனக்கு இவ்விஷயத்தில் அனுபவம் அதிகம். ஒரு ஸ்திரீயின் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே இவள் விவாகமானவள் அல்லது ஆகாதவள் என்பது எனக்கு ஸ்பஷ்டமாக தெரிந்துவிடும். இது நிற்க அவளுடைய சுற்றத்தார் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியாவிடினும் வேறு அவளுடைய விருத்தாந்தங்கள் அவளை பற்றி தங்களுக்கு தெரிந்திருக்க கூடியனவற்றை எனக்கு சொல்லுங்கள் என்று கோபாலையங்கார் வேண்டினார். எனக்கு அவளுடைய பூர்வோத்தரங்களைப் பற்றி ஒன்றுமே தெரியாது. அவள் என்னுடைய சொந்த வேலைக்காரியும் அன்று. இங்கு எழும்பூரில் இதே தெருவில் 4-5 வீடுகளுக்கு அப்பால் என் நண்பர் வேங்கடாச்சல நாயுடு என்றொருவர் இருக்கிறார். அவர் பிராம சமாஜத்தை சேர்ந்தவர். இந்த வீடும் அவருக்கு சொந்தமானதே. இந்த வேலைக்காரி அவருடைய குடும்பத்தில் வேலை செய்பவள். இங்கு சில தினங்களுக்கு என் மனைவிக்கு துணையாக வீடு பெருக்கி மாடு கறந்து விளக்கேற்றி இன்னும் வேறு சில தொழில்கள் செய்யுமாறு இவளை வேங்கடாச்சல நாயுடு எங்களிடம் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் ராஜமகேந்திரபுரத்துக்கு போகும்போது அப்பெண் மறுபடி நாயுடு வீட்டில் வேலைக்கு போய்விடுவாள் என்று பந்தலு சொன்னார். நாளைக்கு காலையில் நான் மேற்படி வேங்கடாச்சல நாயுடுவை பார்க்க வேண்டும். அவர் இங்கு வருவாரா? நாம் அவருடைய வீட்டுக்கு போக வேண்டுமா என்று கோபாலையங்கார் கேட்டார். அவரையே இங்கு வரச் சொல்லலாம். நாம் போக வேண்டாம். எனினும் இந்த பணிப்பெண்ணை மனம் புரிந்து கொள்ளும் விஷயத்தை தாங்கள் மறந்து விடுவதே யுக்தமாக தோன்றுகிறது என்று வீரேசலிங்கம் பந்தலு கூறினார். இது கேட்டு கோபாலையங்கார், எதற்கும் நாளைக்கு காலையில் நாயுடுவை இங்கு தருவீங்கள். மற்ற சங்கதி பிறகு பேசிக்கொள்வோம் என்றார். அப்பால் இருவரும் நித்திரை செய்ய போய்விட்டனர். இரவிலேயே வீரேசலிங்கம் பந்தலு தமக்கும் ஐயங்காருக்கும் நடந்த சம்பாஷணையை தமது மனைவியிடம் தெரிவித்தார். அவள் மறுநாள் பொழுது விடிந்தவுடனே அச்செய்தியையெல்லாம் விசாலாட்சியிடம் கூறினாள். அது கேட்டு விசாலாட்சி பந்துலுவின் மனைவியுடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து, இது போனால் போகட்டும். வேறு தக்க வரன் பார்த்து நீங்களே எனக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும். உங்களை விட்டால் எனக்கு வேறு புகழ் கிடையாது என்றாள். அப்போது பந்துலுவின் மனைவி,
பயப்படாதே அம்மா, உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். உன்னுடைய குணத்துக்கும் அழகுக்கும் ராஜாவை போன்ற புருஷன் அகப்படுவான். நான் உனக்கு மனம் செய்து வைக்கிறேன் என்றாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.